ஆனால் இளம் இளைஞர்கள் கெட்டு போகிற காரணமே கடைக்காரங்க தான் சொல்கிறாங்க. கடைக்காரங்க விற்கலைன்னா நாங்கள் வாங்க போகிறதில்ல அப்படின்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தடை செய்யப்பட்ட அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களை எந்த வியாபாரிகளும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரவையில் மிக உறுதியாக இருக்கிறது. அதையும் தாண்டி விற்பனை செய்வது எங்கள் கவனத்துக்கு வறுமையானால் அவர்கள் அடிப்படை குறிப்பிலிருந்து சங்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழலை தமிழ்நாடு வணிக சூழல் பேரவை உருவெடுத்திருக்கிறது. இதை காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு காவல்துறையிலே பல்வேறு உளவு பிரிவுகள் இருக்கிறார். உளவுத்துறை மூலமாக கஞ்சா விற்பவர்கள் யார் என்பது அவர்கள் அடையாளம் காண முடியும். ஆகவே அவர்களை கைது செய்தோம் விட்டோம் என்று சொன்னால் அவர்களை கௌரவப்படுத்துவதாக எண்ணுகிறார்கள். இப்பொழுது வழக்குகளை எண்ணுகின்ற பொழுது பொறுக்கி ரவுடிகளுக்கெல்லாம் 18 வழக்குகள் 22 கொலை வழக்குகள் இருந்தால் அவர்களை கௌரவமாக எண்ணுகின்றார்கள். ஆகவே காவல்துறை அதிகாரி முன்பெல்லாம் மிக வேகமாக செயல்பட்ட காவல்துறை இப்பொழுது ஊடகத்திற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்திலே விமர்சனம் ஏற்படும் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி சரியான நடவடிக்கைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இரும்பு கரம் என்று சொன்னால் இரும்பு கரமாக ஒடுக்கினால் அவர்கள் என்ன ஆவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் ஒடுக்கப்பட்டால் மட்டும்தான் கஞ்சா ஒழிப்பை தவிர்க்க முடியுமே தவிர இதற்கு வியாபாரிகள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க மாட்டார்கள். எங்கள் வியாபாரிகளை பொறுத்தவரையிலே தரமானவர்கள் தரமுள்ள பொருளை மட்டும்தான் விற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறது. அதை தாண்டி இது போன்ற சம்பவங்களில் யாரும் ஈடுபட்டாலும் அவர்களை வணிகராக கருதப்பட மாட்டார்கள்.